தலைவலி ஏன் ஏற்படுது, எப்படி ஏற்படுது? நிச்சயமாக தலைவலிங்கிறது ஒரு காமன் சிம்டம். இப்போ நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம காமனாக டீல் பண்ணுறது இந்த ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய மைக்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி தான் நான் கொஞ்சம் விரிவாக சொல்லலான்ட்டு நினைக்கிறேன். மைக்ரெயின்ங்கிறது ரொம்ப காமன். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்கள் பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படுது ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது. அது சில நேரங்களில் அவங்களோட அன்றாட வேலையே சரிவர செய்ய முடியாத அளவுக்கு அந்த தலைவலி ரொம்ப கடுமையாக பாதிக்கிறதுனால தான் எங்ககிட்ட வராங்க. ஸோ மைக்ரெயினோட சிம்டம்ஸ் பற்றி, அறிகுறிகள் பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். மைக்ரெயினில் யூஸ்வலாக வந்து 4 ஃபேஸஸ் இருக்குங்க. அதாவது 4 ஃபேஸஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோட்ரோமல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து ஆரா ஃபேஸ், மூணாவது வந்து ஹெட்ஏக் ஃபேஸ், நாலாவது வந்து போஸ்ட்ரோமல் ஃபேஸ். அந்த ஸோ ப்ரோட்ரோம் ஃபேஸுங்கிறது என்னென்னா, அந்த தலைவலி ஆரம்பிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடிலேருந்து உங்களுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும். என்ன மாதிரி சிம்டம்ஸ்னால், ஒரு ஃபுட் கிரேவிங்ஸ், ஒரு சில உணவுகளை விரும்பி சாப்பிடுவது, ஹைட்டன்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம், ஹைட்டன்ட் பெர்செப்ஷன். அதாவது ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலே ஒரு சின்ன சின்ன சவுண்டெல்லாம் உங்களுக்கு நல்லா கேட்குறது. சில பேருக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போகிற மாதிரியான சிம்டம்ஸ் வரலாம். இந்த ஃபேஸை தாண்டின பிறகு ஆரா ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆரா ஃபேஸ் யூஸ்வலாக வந்து இட் கேன் லாஸ்ட் ஃபார் ஈவன் ஒரு 1 ஹவர்லேருந்து 4 ஹவர்ஸ்க்கு வரைக்கும் கூட லாஸ்ட் பண்ணலாம். அந்த ஆரா ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவல் ஆரா, ஆடிட்டரி ஆரா, அப்புறம் சென்சரி ஆரான்னு நிறைய இருக்குங்க. விஷுவல் ஆரான்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து உங்களுக்கு ஒரு ஒளி அடிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து ஆடிட்டரி ஆரானா சில சவுண்ட் அது மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். மூணாவது வந்து நம்னஸ், உடம்புல மரத்து போகிறது ஒரு மாதிரி, அது மாதிரி சென்சேஷன்ஸ் ஏற்படலாம். இந்த ஆரா ஃபேஸை தாண்டினீங்கன்னா அடுத்து வந்து ஹெட்ஏக் ஃபேஸ். ஹெட்ஏக் ஃபேஸுங்கிறது அந்த தலைவலி ஃபேஸ். இந்த ஹெட்ஏக் ஃபேஸ் வந்து 4 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு தொடர்ந்து இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு தலைவலி யூஸ்வலாக மைக்ரேனில் ஒரு சைடில் தான் ஆரம்பிக்கும். அது கண்ணை சுற்றி இருக்கலாம், இல்லை கண்ணுக்கு மேலே இருக்கிற நெற்றி பகுதியில், அப்புறம் மண்டையில், பின் மண்டையில், கழுத்தில், இந்த இடத்துலலாம் ஒரு த்ராபிங் ஹெட்ஏக்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு பல்சடைல் ஹெட்ஏக் மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கலாம். இந்த சிம்டமில் அசோசியேட்டடாக கூட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குமட்டல், வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங். சில பேர் வந்து சொல்லுவாங்க, என்னால் குமட்டுற மாதிரி இருக்குது, வாந்தி எடுத்த பிறகு தான் எனக்கு தலைவலியே நிற்கிது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது அவங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இட் வில் பி ஸோ சிவியர். அந்த தலைவலி ரொம்ப கடுமையானதாக இருக்கும். இன்னும் ஒரு காமன் ஃபீச்சர் வந்து ஃபோட்டோஃபோபியா அண்ட் ஃபோனோஃபோபியான்னு சொல்லுவோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, லைட் சென்சிட்டிவிட்டி. ஒரு பிரைட்டான லைட் அவங்களால பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க இப்போ ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், லேப்டாப்பை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸினஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ சவுண்ட் சென்சிட்டிவிட்டி, அதாவது ஒரு யாராவது சத்தமாக பேசுனாங்க, இப்போ கலீக்ஸ் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஒரு காமான இடத்துல போய் உட்காரணும்னு நினைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஹெட்ஏக் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடியது. 4வது ஃபேஸ் வந்து போஸ்ட்ரோம்னு சொல்லக்கூடியது. இந்த போஸ்ட்ரோம் அகெயின் இட் கேன் லாஸ்ட் ஃபார் 1 ஹவர்லேருந்து ஒரு 2 நாள் வரைக்கும் கூட லாஸ்ட் ஆகலாம். இதில் வந்து அவங்களுக்கு ஒரு சோர்வு, டயர்ட்னஸ், ஃபெட்டிக்னு சொல்லுவோம், எந்த வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது, போய் படுத்துக்கலான் இருக்கிறது. ஸோ இது மாதிரி 4 ஃபேஸ் இருக்குங்க. இதுதான் காமனாக மைக்ரேனோட அறிகுறிகள்.